Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல மினிரத்னா கம்பெனியான சென்ட்ரல் மைண்ட் பிளானிங் அண்ட் டிசைன் இன்ஸ்டிடியூட் கம்பெனி ஐபிஓவோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஐபிஓ தான், பட் தப்பான டைம்ல ஐபிஓல வர்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கம்பெனி வந்து 1974ல இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்க வந்து கோல் அண்ட் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் மைண்ட் பிளானிங் அண்ட் டிசைனுக்கான கன்சல்டன்சி அண்ட் சப்போர்ட் சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து இந்தியா லெவலில் பார்க்கும்போது லார்ஜஸ்ட் கோல் அண்ட் மினரல் கன்சல்டன்சி கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டாக நான் பார்க்குறேன். இந்த கம்பெனி இவங்களோட பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோவை 4 வெர்டிகல்ஸாக பிரிச்சிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் வெர்டிகல் வந்து ஜியாலஜிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ரிசோர்ஸ் எவாலுவேஷன், மைண்ட் பிளானிங் அண்ட் டிசைன் சர்வீசஸ், என்விரான்மெண்டல் பிளானிங் அண்ட் மானிட்டரிங் சர்வீசஸ், ஜியோமெட்டிக்ஸ், ரிமோட் சென்சிங் அண்ட் சர்வீஸ் சர்வீசஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி ஆஃபர் பண்ற டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சர்வீசஸ்னு பார்க்கும்போது எக்ஸ்ப்ளோரேஷன் சர்வீசஸ், மைண்ட் பிளானிங் அண்ட் டிசைன், கோல் ப்ரிப்பரேஷன், மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, என்விரான்மெண்ட், மைனிங் எலக்ட்ரானிக்ஸ், ஜியோமெட்டிக்ஸ், ஸ்பெஷலைஸ்டு சர்வீசஸ், லெபார்டரி சர்வீசஸ், கிளீன் எனர்ஜி டிபார்ட்மெண்ட், சிவில் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்சரல் சர்வீசஸ்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து 7 ரீஜனல் இன்ஸ்டிடியூட்ஸ் அண்ட் 8 லெபார்டரிஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட இன்ஸ்டிடியூட்ஸ் பார்க்கும்போது மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிசா அண்ட் வெஸ்ட் பெங்கால் ரீஜன்ல இருக்கு. இந்த கம்பெனிக்கு நேஷனல் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் கிட்ட இருந்து நல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சிட்டு இருக்கு. இந்த சப்போர்ட் மூலியமா நிறைய சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே இந்த கம்பெனிக்கு ஒரு மேஜரான பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் கிளைண்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனிக்கு மேஜரான கிளைண்ட் வந்து நம்ம சேனலோட ஃபேவரட் ஸ்டாக்கான கோல் இந்தியா கம்பெனின்னு புரிஞ்சுக்கலாம். கோல் இந்தியாவில் இருந்து மட்டுமே ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்த கம்பெனிக்கு 67.1% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் அதர் தென் கோல் இந்தியா அண்ட் சப்சிடரிஸ் கிட்ட இருந்து 32.9% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனியோட மெஜாரிட்டி போர்ஷன் ஆஃப் ரெவன்யூ வந்து கோல் இந்தியா அப்படிங்கிற சிங்கிள் என்டிட்டி கிட்ட இருந்து வந்துட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது ஜியாலஜிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ரிசர்ச் எவாலுவேஷன்ல இருந்து 46.2% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. மைண்ட் பிளானிங் அண்ட் டிசைன் சர்வீசஸ்ல இருந்து 21.2%, என்விரான்மெண்ட் சர்வீசஸ் 17.1% அண்ட் ஜியோமெட்டிக்ஸ் அண்ட் சர்வீஸ் சர்வீசஸ்ல இருந்து 15.5% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட் வர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 666.91 crores அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நெட் வர்த் பாத்தீங்கன்னாலும் 2041.85 crores அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பாத்தீங்கன்னாலும் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட் நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 163 rupees சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் வந்து 172 rupees per share சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஜென்ரலா ஒரு கம்பெனியோட EPS இயர் கேட்டகரியில டெவலப் ஆகிறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து 9.3 rupees சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 18.49 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை மைனிங் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ வந்து 22.6 சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ வந்து கம்மியாக தான் இருக்கு. இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வர்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படிதான் மென்ஷன் ஆகிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7782 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் பாத்தீங்கன்னாலும் ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல பேட் மார்ஜின் வந்து 30.6% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் ஆன ரிட்டர்ன் ஆன் ஆவரேஜ் ஈக்விட்டி ROE வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 36.7% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE வந்து
48.6% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு டெப்ட் ஃப்ரீ கம்பெனின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ஸ்ட்ராங் கிளைண்டான கோல் இந்தியா கம்பெனி மாதிரியே இந்த கம்பெனியும் டிவிடெண்ட் ஃப்ரெண்ட்லி கம்பெனியா இருக்காங்க. இயர் கேட்டகரியில கன்சிஸ்டன்டா அதிகமான டிவிடெண்ட் அமௌண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 25ல மட்டும் ஃபைனல் டிவிடெண்டா 1050.4 rupees அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸுக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பியர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். கோல் மைனிங் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன்ல இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் பெரிய லெவலில் கிடையாது. பட் சில ப்ராடக்ட்ஸ் மூலியமா டைரக்ட் கம்பேரிசனா பார்க்கும்போது இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் அண்ட் ரைட்ஸ் லிமிடெட் இவங்களோட பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனி வந்து ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். கோல் மைனிங் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து இயர் கேட்டகரியில ஸ்லைடா டவுன் ஆகிருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் கோக்கிங் அண்ட் கோக்கிங் கோல் வந்து ஃபினான்ஷியல் இயர் 35ஓட ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது 3.7% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில மேஜரா 2 ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணின மாதிரி இந்த கம்பெனியோட மெஜாரிட்டி அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூ வந்து கோல் இந்தியா அப்படிங்கிற சிங்கிள் கம்பெனி கிட்ட இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் இந்த அக்ரிமெண்ட் பிரேக் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பார்க்கும்போது இந்த ஐபிஓ கம்ப்ளீட்டாவே ஆஃபர் ஃபார் சேல் தான். அதாவது இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸ் எதுவுமே இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு போகாது, செல்லிங் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு போகும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஐபி டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ வந்து மார்ச் 20 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 24 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 2 rupees per ஷேர் அண்ட் ஒரு லாட்டுக்கு 80 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 1842 crores சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓட அலாட்மெண்ட் வந்து மார்ச் 25 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓட லிஸ்டிங் டேட் வந்து மார்ச் 30. ஃபைனலா சென்ட்ரல் மைண்ட் பிளானிங் அண்ட் டிசைன் இன்ஸ்டியூட் ஐபிஓட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பிரைஸ் வேல்யூஷனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். பியர் கம்பேரிசனுக்கு நியூட்ரல் ரேட்டிங், இஷ்யூ டைப் வந்து கம்ப்ளீட்டாவே ஆஃபர் ஃபார் சேலா இருக்கிறதுனால நெகட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து 4 rupees பாசிட்டிவ் ஜிஎம்பில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது அரௌண்ட் 2% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாடிஃபை ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா இந்த ஐபிஓ வந்து நல்ல ஒரு ஜிஎம்பியில வர வேண்டியது. பட் இப்போ இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷனால ஜிஎம்பி ரொம்பவே கம்மியா இருக்கு. ஜிஎம்பி வந்து இந்த ஐபிஓக்கு மட்டும் கம்மியா இல்ல, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லா ஐபிஓஸுக்குமே கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து ரொம்பவே டவுனா தான் இருக்கு. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல செகண்ட் டே சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஜிஎம்பி வேல்யூவை பார்த்துட்டு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷன் எடுக்க போறேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.